எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு என்னோடய ஃப்ரெண்டோட கார்டன் தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்திருக்கிறேன். பாருங்க, அவள் கேட்டில் வந்து என்னெல்லாம் ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கிறான், என்னென்ன பூக்கள்ன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், 2 ஒரே மாதிரி இருக்கிற பெரிய ஹேங்கிங் பாஸ்கெட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஜெரேனியம் என்ற ஒரு பூ. இது ஜெரேனியத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த ஜெரேனியம் வந்து ஒரு வித்தியாசமான பூக்கள். 2 ஒரே மாதிரி வச்சுருக்கிற பாருங்க, 2 சைட்டுக்கும் நல்ல வடிவாக இருக்குது பிங்க் கலரில். மற்றது வந்து இது வந்து பிகோனியாஸ். அந்த சின்ன ஹேங்கிங் பாஸ்கெட்டில் இருக்குது பாருங்க, அது வந்து பிகோனியாஸ். பிகோனியாஸ்லேயும் வந்து 2-3 வகை இருக்குது. இந்த பாஸ்கெட்லேயும் வந்து அந்த ஹேட்டில் இப்போ ஹேங் பண்ணியிருக்கிற பிகோனியாஸும் வச்சுருக்கிறான். இன்னொரு ட்ரெயிலிங் பிகோனியாஸும் வச்சுருக்கிறான். ட்ரெயிலிங் என்று சொன்னால் இப்படி தொங்கி கொண்டு இருக்கும். இதுவும் ஒரு வித்தியாசமான பிகோனியாஸ் தான். அந்த உள்ளுக்கு பாருங்க, பாஸ்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறா, அதுவும் சின்ன பிகோனியாஸ். இது வந்து ஹொஸ்மோஸ் பூ. ஹொஸ்மோஸ் என்ற பேருள்ள பூ. ஒன்று வந்து பெருசாக வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, இன்னும் பூக்க வேணும், அதில் பூ வரையில்லை. மற்றதுலாம் வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஹோலியாஸ். ஹோலியாஸ் வந்து 2-3 கலரில், வித்தியாசமான கலர்களை அவள் ஒரே பொட்டில் ஒரே சாடியில் வச்சுருக்கிறா. நல்ல வடிவாக இருக்குது பாருங்க, மிக்ஸ் பண்ணி வைக்கிறது உண்மையிலேயே நல்ல கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்குது. நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி வைக்கலாம், வடிவாக இருக்கும். இதுக்கு பெயர் வந்து பெட்டூனியாஸ். இங்கே சொல்லுவாங்க பெட்டூனியாஸ் என்று சொல்லி. இதுவும் வந்து பாருங்க, பெரிய சாடிக்குள்ளே 3-4 கலர் வச்சுருக்கிறா. நல்ல வடிவான பெரிய பூவாக இருக்குது. இப்போ ஒரு சாடிக்குள்ளே வந்து நாங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு சரியான அளவில் வச்சோம்னு சொன்னால் பூக்கள் கண்டுகள் வடிவாக வளர்ந்து பூக்கள் நிறைய வரும். நிறைய வச்சாலும் அது பூக்கிறதுக்கு அதுக்கு இடங்கள் பூக்கண்டு வளர்ந்து காணாமல் இருக்கும். இதுவும் வந்து பிகோனியாஸ் தான், ஆனால் இது வந்து பெரிய பூ, பெரிய கொத்துப்பூ பிகோனியாஸ். பாருங்க, நான் இப்போ திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பிகோனியாஸ் தான். இது வந்து ட்ரெயிலிங் ஹேங்கிங் பாஸ்கெட்டில் தான் இது வைக்கணும். ஒவ்வொரு பூக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிகோனியாஸ்ன்ற பேரில் வேறு வேறு மாதிரி இருக்கும். பிகோனியாஸ் வந்து எப்போவுமே நிழலில் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது, இலைகள் பழுதாக போயிடும். இதை பாருங்கள், இது வந்து பெரிய பிகோனியாஸ் பூ. பிகோனியாஸ் வந்து வெயிலில் வச்சா இலைகள் வந்து கருத்த மாதிரி வந்துடும். இது வந்து ஒவ்வொரு பூக்கண்டா வந்து சாடியில் பொட்டில் வச்சா தான் நிறைய பூக்கள் பூக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்டரில் வந்து இது கொத்துப்பூ. இது வந்து ஸ்ரீலங்காவில், இந்தியாவில எல்லாம் எல்லா இடமும் இருக்குது. எங்களுக்கு இங்கே நாங்கள் யூகேயில் வெளிநாடுகளில் குளிர் நாடுகளில் வளர்க்குறதுக்கு உண்மையாக பெரிய ஆசையாக இருக்கும். என்னென்னு சொன்னால், குளிருக்கு வந்து இந்த சீட்ஸ் வளர்க்குறது சரியான கஷ்டம். நல்ல வெயில் வர்ற டைம் பார்த்து தான் நாங்கள் வச்சு இது எடுப்போம். இப்போ பாருங்கள், இது நல்ல கொத்து பூ 2-3 கலரில் வச்சுருக்கிறேன். இதுவுமே வந்து ஒரு சாடியில் வந்து நிறைய பூக்கள் பூத்து, இது வந்து கொஞ்சம் வெயிலுக்கு காஞ்சி போயிருக்குது. இருந்தாலுமே நல்ல வடிவான ஒரு கலரான பூ. டெய்சி, இந்த பூவுக்கு பேர் டெய்சி. இந்த நடுவில் இருக்கிற பூவுக்கு பேர் டெய்சி. பாருங்கள் கலர் எப்படி இருக்குண்டு. இதுவும் ஆஸ்டர் தான். நம்ம இன்னொரு சாடியில் ஒவ்வொரு பொட்டில் பாருங்க 2 கண்டு தான் வச்சுருக்குறான். என்னென்னு சொன்னால், இந்த ஆஸ்டர் பூ வந்து நிறைய பிரான்ச் கிளைகள் வச்சு வளரக்கூடிய ஒரு கண்டு. அதனால் அவள் 2 கண்டாக அதில் வச்சுருக்கிறான். இங்கேயுமே பார்த்திங்கன்னா சில ஸ்ப்ரிங்குக்கு வந்து பூத்து கொஞ்சம் சில இதுகள் காஞ்சி போயிட்டுது. இது வெள்ளை ரோஸ் இருக்குது, பூத்துருக்கு. இன்னும் பட்ஸுகள் இருக்குது. கொஸ்மோஸ் வந்து இது முதல் காட்டின கொஸ்மோஸ் வேறு கலர். இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான ஒரு 3 கலர் 2 கலர் கலந்த மாதிரி வடிவான கலரான கொஸ்மோஸ். இது சீனியாஸ். இது வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து நாங்கள் குளிர் நாடுகளில் வந்து சீனியாஸும் ஆஸ்டரும் வந்து சீட்ஸ் வளர்த்தெடுக்கிறது சரியான கஷ்டம். நல்ல வெயில் வந்தால் தான் வளரும் எங்களுக்கு. இது வளர்ந்து பூத்தாலே பெரிய ஆசையாக இருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், முன்பக்கம் அவரோட வீட்டின் முன்பக்கம் கேட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறான்னு ஹேங் பண்ணி சூப்பராக நல்ல வடிவாக இருக்குது. கேட் இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி வச்சு பாருங்க, உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்ல ஆசையாக இருக்கும், வடிவாக இருக்கும். இது வந்து அவரோட கார்டனில் பின் கார்டனில் வந்து இப்படி ஒரு மரத்துக்கு கீழே இப்படி பாருங்கள் ஒரு அணைவு வச்சு அதில் வச்சு
இதுவுமே பெட்டூனியாஸ் தான். நான் முன்னுக்கு காட்டின வேறு கலர். இது சீனியாஸ் பூக்கள் கலராக இருக்குது. பெட்டூனியாஸும் வந்து கலராக அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறான் இந்த மரத்துக்கு கீழே. அந்த நடுவில் ரெட்டாக தெரியுது பாருங்கள், அது வந்து டேலியாஸ்ன்ற பூ. இது பெட்டூனியாஸ். சீனியாஸில் ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், லைட் க்ரீன் வடிவம். இது வந்து டேலியாஸ் இந்த பூக்கு பேர். இது இங்கே குளிர் நாடுகளில் தான் கூட இருக்குது. ஹோலியாஸ் வச்சுருக்கிறா, ஹோஸ்மோஸ் இருக்குது. இந்த ஹேங் பண்ணியிருக்கிறா பாருங்கள், அந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டுக்கு ஒரு டெக்கரேட்டுக்காக ஒரு துணியை கட்டி இப்படி விட்டுருக்குறா, நல்லா இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற இந்த பூ வந்து ஏசியன் பிளான்ட் தான். ஜப்பான் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் அது. அதுக்கு பேர் வந்து ஜப்பான் ரோஸ். அது ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதுவுமே டேலியாஸ். இந்த பிங்க் கலரில் நடுவில் தெரிகிறதுக்கும் பேர் வந்து டேலியாஸ் தான். இது வந்து கிழங்கில் வாரது. இது இந்தியா ஸ்ரீலங்காலும் இருக்குது, கிழங்காக இருக்கும். அதை நாங்கள் நட்டுன்ட்டு சொன்னால் வரும். இதையும் பாருங்கள், இந்த ஹோஸ்மோஸும் வடிவான ஒரு மஜந்தா கலரில் இருக்குது. பின்னுக்கு வந்து ஆப்பிள் மரம் பாருங்கள், என்ன வடிவான ஒரு ஆப்பிள் மரம், பிங்க் லேடி ஆப்பிள். இது நான் இன்றைக்கு அங்கே போனதே வந்து இந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்காக தான். பாருங்கள் இவ்வளவு நல்ல பிங்க் கலரில் இருக்குது. இதுவும் வந்து பிகோனியாஸ், சின்ன குட்டி பூவாக பூக்கிற பிகோனியாஸ் பாருங்க. இது நாங்கள் விண்டருக்கு வந்து வீட்டுக்குள்ளுக்கு ஜன்னல் வெளிச்சத்தில் வச்சோம்னாலும் அது இருந்து பூத்து கொண்டிருக்கும் இந்த சின்ன வகையான பிகோனியாஸ். இது வந்து ஹோலியாஸ் பாருங்க, ஒரு சின்ன கண்டு எப்படி நல்லா சடைச்சு பொட்டில் தான் வச்சுருக்கிறா, சடைச்சு பறந்து வளர்ந்துருக்கண்டு நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஹைட்ரேஞ்சர்ன்ற பிளான்ட் வந்து இப்போ வந்து பூத்து அந்த கலர் வந்து மாறி காஞ்சு போய் கொண்டிருக்குது. இது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், போகன்வில்லா, கடதாசி பூக்கள்ன்ட்டு நாங்கள் ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம். அதுவும் வடிவான கலர் பாருங்க. வந்து 2 இயர்ஸாக இந்த கண்டு வச்சுருக்கிறா, கடதாசி பூக்கண்டு. வீட்டுக்கு பின்பக்கத்துலேயும் பாருங்க, ஒரு சாடியில் ஆஸ்டர் தான் வச்சுருக்கிறா. அவருக்கு ஆஸ்டர் வந்து சரியான விருப்பம். என்னென்னா நான் சொன்னேன் தானே முதல்ல உங்களுக்கு, ஆஸ்டர் வந்து நாங்கள் குளிர்நாட்டில் சீட்ஸ் போட்டு அதை வளர்த்தெடுக்கிறது சரியான கஷ்டம், அதனால் எங்களுக்கு அது விருப்பம். இதுவும் வந்து ஜெரேனியம் பாருங்கள், நான் முன்னே கேட்டில் காட்டின ஜெரேனியம் வேறு, இந்த ஜெரேனியம் வேறு, ஹோலியாஸ். இது வந்து பாருங்கள், பொட்டில் பொன்னாங்கானி வாங்கி அவங்க சமைச்சு சாப்பிட்டு அதில் வந்து அந்த தண்டுகளை வச்சு இப்படி நட்டுருக்குறா, எப்படி வளர்ந்து வந்திருக்குண்டு. ஆனால் ஆல்ரெடி அவள் வந்து முதலே கட் பண்ணி எடுத்த ஒரு முறை சமைச்சிட்டாவாம், இது திரும்ப வளர்ந்துருக்குது இவ்வளவு. இதுவும் வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது வந்து ஆப்பிள் பாருங்கள். இந்த ஆப்பிள் டேஸ்ட் சம்மர் டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பான ஆப்பிள். பிங்க் லேடி ஆப்பிள் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். பார்க்குறதுக்கும் பாருங்கள் ஒரு பிங்க், அது என்னத்துக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு என்ன தெரியாது, உண்மையிலேயே அது பார்க்குறதுக்கு ஒரு வடிவான கிட்ட காட்டுவேன்னு ஜூம் பண்ணி உங்களுக்கு பாருங்க எப்படி வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்குண்டு பாருங்கள். இது அப்படி போனால் அதை பிடுங்கி எடுக்கிறான்னு இருக்கும். என்ன நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் முதல்ல அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு தான் அப்புறம் கதைப்பேன். அப்படி எனக்கு சரியான விருப்பம் பிங்க் லேடி ஆப்பிள் பாருங்கள் நிறைய. ஆனால் இது இப்போவே நிறைய இருக்குது, அவங்க இதை விட நிறைய இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவா, இருந்தாலுமே நிறைய இருக்குது. என்னுடைய சேனலில் புதுசாக பார்த்தவங்க போட்டிருந்தாங்க, உங்களோட சவுண்ட் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, நீங்கள் என்னென்ன பூக்களிட பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கி இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் பார்த்த உடனே இந்த வீடியோவை திருப்பி எடிட் பண்ணி சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியராக விளங்கும். இந்த பிங்க் லேடி ஆப்பிளை வச்சு நான் அடுத்த வீடியோவில் ஒரு கேக் செய்ய போகிறேன், ஆப்பிள் கேக் கொண்டு. அந்த ரெசிப்பியை நீங்கள் கட்டாயம் பாருங்க, அந்த வீடியோவையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, நன்றி. மற்றது வந்து நீங்கள் இப்படி கொமெண்ட்ஸ் வந்து போட்டால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நன்றி என்னென்று சொன்னால், நீங்கள் இப்படி எழுதினா தான் எனக்கு தெரியும் நான் என்ன பிழை விடுறேன், என்ன சரியாக செய்கிறேன்னு சொல்லி. அதனால் நீங்கள் உங்களுக்கு மனசில் தோன்றத எனக்கு கொமெண்ட்ஸாக பண்ணுங்க. நன்றி. வடிவாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவையும் நீங்கள் கட்டாயம் பார்க்கணுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.